அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்திய தங்க சந்தையில் இந்த மார்ச் மாதம் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதமாக மாறி இருக்கு. தங்கம் வெள்ளி வாங்குறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எதனால் 23 நாட்களில் நடந்த மேஜிக், அதுக்கான காரணங்கள், முதலீட்டாளர்களுக்கு தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி சொல்வது என்ன? இன்று மாலை ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. ட்ரம்ப் போரை 5 நாட்களுக்கு நிறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். இதனால் தற்போது தங்கம் விலை மீண்டும் உயரத் தொடங்கி இருக்கிறது. இன்று ஒரே நாளில் தங்கம் விலையில் 3 முறை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காலை மதியம் என சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது 5,360 ரூபாய் உயர்ந்துள்ளது. போர் நிறுத்தத்தின் எதிரொலியாக தற்போது தங்கம் விலை உயர ஆரம்பித்திருக்கிறது. மார்ச் மாதத்தோட 23 நாட்களில் தங்கம் வெள்ளி விலை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஷாக்கான விஷயந்தான். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 22 கேரட் தங்கத்தோட விலை 17.91% ட்ராப்பையும், 24 கேரட் தங்கம் 17.90% சரிவையும் பதிவு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி டபுள் டிஜிட்டில் ஃபால் ஆகிறது ஷார்ட் டேர்மில் ரொம்ப அரிதாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 10 கிராம் 24 கேரட் தங்கத்தோட விலை 30,000 ரூபாயும், 22 கேரட் தங்கம் 28,250 ரூபாயும் குறைஞ்சிருக்கு. தங்கத்தை விட வெள்ளி இன்னும் அக்ரெசிவாக சரிஞ்சிருக்கு. வெள்ளி விலையில் மொத்தமாக 27.69% மேஜர் ஃபால் ஏற்பட்டிருக்கு. இதன் மூலமாக 1 கிலோ வெள்ளியோட விலை மார்ச் மாதத்தில் 90,000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது தங்கத்தை விட அதிகமான ஒரு சரிவு. அதுபோக இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான வார்னிங் சிக்னலாகவே பார்க்கப்படுது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஃபால் அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான் முக்கியமான காரணம். புல்லியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்கிறத விட ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுல தான் அதிக கவனம் செலுத்துகிறாங்க. இதனால் ஷார்ட் டேர்மில் தங்கம் வெள்ளி விலை அதிகமாக சரிஞ்சிருக்கு. வெள்ளி பொதுவாகவே ஹை வேலட்டிலிட்டி கொண்ட ஒரு கமோடிட்டி அப்படிங்கிறதுனால தங்கத்தை விட அதிக சதவீதத்தில் சரிவை பதிவு பண்ணியிருக்கு. தங்க விலை சரிவுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது அரபு நாடுகளுடைய மாசிவ் செல் ஆஃப் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ஜின் கால் கிரைசஸ். ஈரான் இஸ்ரேல் இந்த பதற்றம் காரணமாக க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் பேரல் $100 தாண்டிடுச்சு. இதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹெவியான லாஸ் ஏற்பட்டிருக்கு. இந்த லாஸை கவர் பண்ணுறதுக்காகவும் லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் சேஃபான அசட்டாக வச்சுருந்த தங்கத்தை அவங்க விற்க தொடங்கிட்டாங்க. அடுத்ததாக US டாலரோட ஸ்ட்ரென்த். மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அனைவருமே US டாலருக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. டாலரோட வேல்யூ உயரும்போது கோல்டு ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். இதுதான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. மூன்றாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இம்பேக்ட். யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுத்துருக்காங்க. இதனால் இன்ட்ரெஸ்ட் தராத கோல்டை விட பத்திரங்கள் மாதிரியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய அசட்ஸ் பக்கமாக இன்வெஸ்டர்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போ தங்கத்தை வாங்கலாமா வேண்டாமா? இந்த கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ரவரி கரெக்ஷன் மட்டும்தான். அரபு நாடுகள் இப்போ அவங்களுடைய தங்கத்தை செல் பண்ணினாலும் கூட இந்த ஜியோபொலிட்டிக்கல் ரீதியான அந்த பதற்றம் அதிகரிச்சுது அப்படின்னா மறுபடியும் கோல்டு ப்ரைஸ் ஸ்பைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் இப்போ தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு கிராஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். கடந்த ஜனவரியில் சவரன் 1,30,000 வரைக்கும் போச்சு. இப்போது ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பல குடும்பங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாகவே மாறி இருக்கு. இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ETF, டிஜிட்டல் கோல்டு, காயின்ஸ், பார்ஸில் முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸை கொடுத்தாலும் புதிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். போர், அதுக்கப்புறமா ஃபியூயல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது, இதெல்லாம் காரணமாக இந்தியாவிலேருந்து US வரைக்குமே பணவீக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே பணவீக்கம் அதிகரிச்சதுன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவாங்க. இதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாண்ட் மார்க்கெட் அது போக US டாலருக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. இது எல்லாமே கோல்டு சில்வர் டிமாண்ட் குறையிறதுக்கு இப்போ காரணமாயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிச்சதுன்னா எக்கானமி ஸ்லோ ஆகும், ரெசிஷன் வரும். அப்போது சென்ட்ரல் பேங்க்ஸ் மறுபடியும் ரேட்ஸை குறைப்பாங்க. அந்த கட்டத்தில் கோல்டு மற்றும் சில்வர் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் ரேலி எடுக்கும். மொத்தத்தில்
மார்ச் 2026 தங்கம் மற்றும் வெள்ளி சந்தைக்கு ஒரு மேஜரான டேர்னிங் பாயிண்டாகவே மாறி இருக்கு. கோல்டு கிட்டத்தட்ட 17% ஃபால் ஆகியிருக்கு. சில்வர் 27%க்கு மேலே ஃபால் ஆகியிருக்கு. சரி, இதை பற்றி ஜெயந்திலால் சலானி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரம்ஜான் முடிஞ்சதும் போர் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தற்போது அமைதி இல்லாத ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது பற்றி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பேச்சுவார்த்தை நடந்து போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா தங்கம் விலை மறுபடியும் உயரும். தற்போது தங்கத்தோட விலை 1 லட்சம் வரைக்கும் குறையும், அதற்கு மேலே குறையாது. தங்கத்தோட விலை குறைவால முதலீட்டாளர்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நீண்ட கால முதலீடு அப்படிங்கிறதுனால எப்படியும் தங்கம் விலை உயரதான் செய்யும். எனவே முதலீட்டாளர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயந்திலால் சலானி. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.